9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். என்ன விரும்பணும், என்ன வெறுக்கணும்? ஆதலால் தேவனே உம்முடைய தேவன், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்மது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று. சரியா? ஆண்டவருடைய தோழர்கள்னா 12 சீஷர்கள். அவங்கள விட அபிஷேகம் யாருக்கு அதிகமாக இருந்துச்சு? இயேசுவுக்கு. ஏன்னா அவங்க நிறைய கள்ளத்தனம் பண்ணுவாங்க. யாரு? அந்த 12 பேரும். என்ன, பேதுரு திடீர்னு கத்தி எடுத்து காதில் என்ன பண்ணுவார், ஒரு வெட்டுவார், உடனே காது துண்டா விழுந்துரும். ஆனால் இயேசுநாதர் நம்மளை பிடிக்க வந்தவன் கூட காது இல்லாமல் போகக்கூடாதுன்னு நினைப்பார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதே நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்னை பிடிக்கவா வந்த, உன் காதும் போகட்டும் சொல்லுங்க. அடுத்தது தலையும் என்னையவா திட்டுற, உன் கழுத்தோட போகாமல் இருந்துச்சு. ஆனால் இயேசுநாதர் எந்த ஃபெவிகால் வச்சுருந்தாருன்னு தெரியல, எடுத்து நச்சுன்னு ஒட்டிட்டார். நான் சொல்கிறேன், மல்கூஸோட காதை இயேசு ஒட்டின உடனே எல்லாரும் காலில் விழுந்து, ஆண்டவரே நீர் மட்டும்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்லி மனம் திரும்பி இருக்கணும். அப்படி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் இயேசு சிலுவையில் போயிருக்க முடியாது. நானாக இருந்தேன்னா அவன் காதை ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பேன், கரெக்டாக ஒட்டியிருக்காரான்னு. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் எப்படி தான் ஒட்டியிருப்பார். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வச்சு பார்த்து அளவு எடுத்து ஒட்டியிருப்பாருன்னு. அவர் வச்சாலே கரெக்டாக போய் பொருந்திடும். அவர் கைப்பட்டாலே பொருந்தாதவனும் பொருந்துவான். அவர் கைப்பட்டாலே எல்லாம் சரியாயிரும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க கைராசி டாக்டர்னு. நான் சொல்கிறேன், டாக்டருக்கெல்லாம் டாக்டர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு மட்டும் சொல்கிறேன், ஆமாம், அவன் எனக்கு 500 ரூபா வாங்கிட்டு ஏமாத்திட்டான், சொந்தக்காரன் சொத்து தரல, இதுதான் நம்ம வியாதிக்கும் பிரச்சனைக்கும் காரணம். 500 ரூபாய்க்கு மொத்த குடும்பமும் ரோட்டில் நின்று சண்டை போட்டீங்களா? நீதியை விரும்புங்கள், அக்கிரமத்தை வெறுங்கள், உங்கள் மேல் ஆனந்த தைலம் வரும். உங்கள் இதயத்தில் இருந்து சந்தோஷம் தைலங்களாய் புறப்பட்டு ஓடும். சொல்லுங்க, அவன் தராட்டா நல்லா இருக்கட்டும், மேல இருந்து தருவார். உயிரோட இருக்கும் போதே பிக்கிறான், 4 பக்கமா பிக்கிறான். உன் டாலர் யாருக்கு, உன் செயின் யாருக்கு, என்னையா எங்கிருந்தே வந்திருக்கோம், என்னையா கொண்டு போறோம்? மேல கை வைத்து சொல்லுங்க, ஆனந்த தைலத்தினால எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார. நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? எத்தனை வீட்டில் இன்னைக்கு சண்டை, பயமாக இருக்குது. சில வீட்டில் அடக்க ஆராதனை நடத்துறதுக்கு அங்கே உள்ள பிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னொரு ரூமுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன அவனுக்கு என்னன்னு. நம்ம என்ன விரும்பணும்? நீதியா. ஒரு அம்மா வாழ்ந்துச்சியா, நீதியாக கொண்டு போய் சேர்க்கணுயா. ஒரு ஐயா வாழ்ந்தார், நீதியாக கொண்டு போய் சேர்க்கணும். என்னையா விரும்புங்க? இயேசுநாதர் மட்டும் அவர்கிட்ட வந்த ஒருத்தனையும் சுகமாக்காமல் அனுப்புனதில்லை. என்ன போட்டிருக்கியா? எப்படி சுற்றி தெரிந்தாரா? எப்படி சுற்றி தெரிந்தாரா? மொபைல் போனோடு சுற்றி தெரிந்தார். எப்படி சுற்றி தெரிந்தாரா? பைக்கில் சுற்றி தெரிந்தார். அப்படியா போட்டிருக்கு. என்ன செஞ்சாரா? போற எல்லாருக்கும் சுகம் கொடுத்தாருங்க. ஒரு கைத்தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் செஞ்ச சுகத்தை புக்கில் எழுதுனா எழுத முடியாதான் அப்படின்னு யோவான் சொல்லியிருக்கார். ஒருத்தனாவது வந்து இவரை சிலுவையில் அறைய வேணான்னு சொன்னாங்களா? ஒரு நன்றி உள்ளவன், ஒரு நன்றி உள்ளவன். இன்னைக்கு சபையில் அபிஷேகம் ஏன் தெரியுமா வரல? பொல்லாத ஆவி சபைக்குள்ள ஏன் கிரியை செய்ய தெரியுமா? அந்நிய பாஷைங்கிற பேரில் அசுத்த ஆவிகள் வாயிலிருந்து வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அசுத்த பாஷைகள் வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெளியே 6 நாள் அநீதியவே பேசுகிறாங்க, அநீதியவே செய்கிறாங்க. அடுத்தவனுடைய இடத்தை எடுக்கலாமா, அடுத்தவனுடைய பணத்தை எடுக்கலாமா, அடுத்தவனுடைய குடியை கெடுக்கலாமா, அடுத்தவன் வீட்டில் புகைச்சலை உண்டாக்கலாமா, அடுத்தவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கலாமா? இப்படிப்பட்டவர்களுக்குள்ள ஆவியானவர் ஒரு நொடி கூட இருக்க மாட்டார். நான் உங்களுக்கு சொல்லவா, சவுலை போல தீர்க்க தரிசனம் தாவீது சொன்னதில்லை, ஒரு நாளும் சொன்னதில்லை. சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது எல்லாரும் பார்த்து விட்டு போனார்கள், இவர் அப்பா தீர்க்கதரிசியோ என்று தெரியுமா? ஆனால் தாவீது அப்படி தீர்க்க தரிசனம் உரைச்சவன் இல்லை. ஆனால் என்னைக்கு தாவீது சாவணும்னு நினச்சானோ, என்னைக்கு தாவீதை துரத்துனானோ, அன்னைக்கு ஆவியானவர் போயிட்டார். ஆனால் தாவீது தீர்க்க தரிசியும் இல்லை, தீர்க்க தரிசனம் சொன்னவும் இல்லை. சவுல் ஆவியானவர் இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, பகிரங்கமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை தொடுற அநீதி கூட நான் செய்ய மாட்டேன். வாக்கு தத்தமாக பேசுகிற அபிஷாய், கத்தர் இந்த வருஷம் உனக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிட்டார், போடுற அந்த பட்டயத்தை. கத்தர் அபிஷேகம் பண்ணினவனை பேசி குற்றம் இல்லாமல்
சொல்லவா? தேவன் வச்ச பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஊழியக்காரனோ இல்லை எஜமானனோ எவனை பற்றி பேசினாலும் அன்னைக்கு ஆவியானவரை நீங்கள் இழந்துட்டீங்க. தேவன் நியமிச்ச அதிகார மையங்களுக்கு விரோதமாக வீட்டில் பேசுகிறவங்களுக்கு அபிஷேகமே இல்லை, அந்த வீட்டில் சந்தோஷமே இருக்காது. நீங்கள் வேணா நைட்டு 2 மணி வரை உட்காந்து பேசுங்க. உன் தாயின் மகனுக்கு விரோதமாக நீ பேசுகிற, அப்புறம் என் பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குன்னு கேட்குற? இந்த பைபிளை தூக்குறதுக்கு முன்னாடி நீதி செய்யணும்னு நம்புங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்லவா? அவர் பேர் என்னப்பா? இந்த சபாநாயகர் பேர் ஜேசிடி பிரபார். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது உலக செஸ் சாம்பியன்ஷிப்னு ஒன்று நடத்துனாங்களாம். நடத்தினப்ப எத்தனையோ கோடி ரூபாயை ஜெயலலிதா அம்மையார் கொடுத்து இதை நீ நடத்தி கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். நல்ல கவனிங்க, இதை நடத்தி கொடுப்பான்னு சொல்லிட்டு. அப்போ உலகத்தில் இருக்க எல்லா செஸ் விளையாட்டுக்காரர்களும் அங்கே வந்தாங்களாம். 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒழுங்கு செஞ்சுட்டு எல்லாத்தையும் பயங்கரமாக நடத்தி முடிச்சுட்டு நேராக ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து ஒரு பேப்பரோடு போனாங்களாம். போயிட்டு மிச்ச காசு பேக்கில் கொண்டு போய் கொடுத்தாராம். அந்த அம்மா கேட்டுச்சான், ஒரு அரசியல்வாதி கூட மிச்ச காசு கொண்டு வந்தது இல்லையப்பா, நீ இத்தனை கோடி ரூபா மிச்சம் கொண்டு வந்திருக்கேப்பா, யூ ஆர் கிறிஸ்டியன் என்று சொன்னச்சான். தெரியுமா? நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். நீ கிறிஸ்தவையா? நீ வேணால் கள்ளக்கணக்கு எழுதியிருக்கலாம். அவர் தங்கினதுக்கு இன்னொரு 1 கோடி ரூபா, இவர் தங்கினதுக்கு 2 கோடி ரூபா. நீ உன் குடும்பத்துக்காக நீ சில கோடிகளை எடுத்துருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு கணக்கு, இப்படி ஒரு நேரம், அபிஷேகம்னா கைத்தட்டிட்டு போகிறதா? பெந்தைக்கோஸ்தே இன்னைக்கு சாரத்தை இழந்துருச்சுல. இன்னைக்கு நம்ம தானே ரொம்ப அநியாயம் பண்ணுறோம், இன்னைக்கு நம்ம தானே ரொம்ப அக்கிரமம் பண்ணுறோம். ஆண்டவர் ஒருத்தனுக்காவது அக்கிரமம் பண்ணியிருக்காரா? நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம யாரால் பாதிக்கப்பட்டோமோ அவனையும் நல்லாக்கி அவன் மேல் அபிஷேகத்தை ஊற்றினவர் நம்முடைய ஆண்டவர். எந்த ஊரில் சிலுவையில் அரைஞ்சாரோ சரியா 50ஆவது நாள் அதே ஊரில் என்ன ஊற்றினார்? எந்த ஊரில் சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே ஊரில் இருந்து 3000, 5000, 8120 பேர் நமக்கு தெரிஞ்சு. ஆனால் நம்ம இன்னைக்கு நான் பெந்தைக்கோஸ்தேக்காரன் சொல்லிட்டு பகைய பேசுகிறோம். சபையில் வந்து உட்காந்துட்டு நிரப்பும் 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 நிரப்பும். நீ கூப்பிடவே வேண்டாம். நீதியை விரும்பினா அவரே வருவார், அவரே வாசம் பண்ணுவார். என்ன இன்னைக்கு பேசுகிறோம் தெரியுமா? பைபிளே பார்க்கறது இல்லை, உட்காந்து வீடு ஃபுல்லாக பார்க்க. அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்குன்னு கேட்டு பாருங்க, அந்த வீட்டில் நிம்மதி இருக்குன்னு கேட்டு பாருங்க. அவர் நீதியை விரும்பி எதை வெறுத்தாரா? மோசே என்ன சொன்னார்? தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, என் அம்மா யார், என் அப்பா யார், என் தேவன் யார், இனி அந்த வீடு எனக்கு வேண்டாம், நான் வெறுத்து வெறுத்து அனித்தியமான சுகம், பணம், ஜாலி, என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் தேவ ஜனமும் தேவ சமூகமும் தேவ பிரசன்னமும் எனக்கு போதும். என்னைக்கு நீ அதை விரும்பினியோ அன்னைக்கு உனக்கு அபிஷேகத்தை கர்த்தர் தர்றாரு. எனக்கு அவர் போதும். நான் எதோ பெருசுன்னு நினைச்சேன், எனக்கு அவர் போதும். மோசே தன் பெரியவனான போது, இந்த தம்பிங்கெல்லாம் பெரியவனான போது இந்த பாஸ்டர் எவன்டாவன், இவன் எது கூட என்ன கண்ட்ரோல் பண்ணுறான்னு கேட்பான். ஆனால் மோசே தான் பெரியவனான போது எதை வெறுத்தானா? பார்வோனுடைய சாப்பாடு, பார்வோனுடைய பணம், பார்வோனுடைய ட்ரெஸ்ஸு, பார்வோனுடைய அனுகூலம் எல்லாத்தையும் வெறுத்தான். அவனுக்கு கொடுத்த அபிஷேகம் 20 லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை லட்சம் ஜனத்தை? 2 பிள்ளை, 3 பிள்ளை, 50 பிள்ளை, 100 பிள்ளையை நடத்த முடியல. அபிஷேகம் பெருகுனா தான் 20 லட்சம் பேரை நடத்த முடியும். பிசாசை வச்சு மாந்திரிகத்தை வச்சு நடத்துகிற கதை இல்லை. நம்ம நேர்மையாக நடத்துகிறவங்க. அதனால தான் சொல்கிறேன், பகையை பற்றி பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த 1000 ரூபாயை விட்டுறாதுன்னு. ஆனால் பின்னாடி 1 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு குழி தோண்டானே, அது யாராவது சொன்னாங்களா? சொல்லுவான், அது சண்டை போட்டாது வாங்கு. இதுதான் இன்னைக்கு நிறைய மனைவிங்க செய்யறது. எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். நீதியை விரும்பணும். பாவம் என் மனுஷங்க, அவனுக்கு அதான் பெருசாக தெரியுது. நீதியை விரும்பணும். என்ன சொல்லுங்க? எதை விரும்பணும்? அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்கும் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், நான் அதான் அன்னதானம் பண்ணேன், தேவையில்லை. ஒரு நாள் யாருக்கு நான் வருத்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு வாழணும். எதை விரும்பணும்? ஆமாம், அபிஷேகம் எப்போ பெருகும்? வசனத்தை பேசும்போது. 2வது என்ன விரும்பணும்? ஆனால் இங்கே நல்ல கவனிங்க, நமக்கு இயேசு எப்படி ரட்சிப்பை கொடுத்தாரு? அவருடைய
ரத்தத்தினால. அப்படி ரத்தத்தினால தானே நமக்கு வஸ்திரம் கிடச்சிச்சு. அவரோட ட்ரெஸ்ஸை உருவிட்டாங்க, ஆனால் நமக்கு என்ன கொடுத்தாரு? ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு. அவரோட ட்ரெஸ்ஸை உருவிட்டாங்க, நமக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சு. பரலோகத்தில் நம்ம எல்லாரும் ஒரே வஸ்திரம். அந்த பிரதர்ஸாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே வஸ்திரம். நீங்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாரும் ஒரே மணவாட்டி தான். மணவாட்டிக்கு கர்த்தர் வஸ்திரம் கொடுக்குறார். ஆனால் இந்த வஸ்திரத்தை எது சேதப்படுத்துது தெரியுமா? மாம்சம். எது? மாம்சம். அதனால தான் யூதாவில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க. யூதா, கவனிங்க, யூதாவில் லாஸ்ட் வசனம் 1:23 போடுங்க தம்பி. 1:23. மாம்சத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் என்ன தள்ளணுமா? வெறுத்து தள்ளணும். எனக்கு நிறைய கிறிஸ்தவங்க சபைக்கு வந்த பிறகு எதை வெறுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, மாம்சத்தை. இயேசு ரத்தம் சிந்தி தந்த வஸ்திரத்தை எதை வச்சு கரைப்படுத்திடக்கூடாது? மாம்சத்தை. நல்லா ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் விசுவாசியாக இருப்பாங்க. எங்கள் அண்ணன் மகன்தான், அவன் நல்ல பையன்தான், அவனை கொண்டு வந்தால் திருத்திடலாம் தான், பெரிய ஆஃபீஸராக இருக்கான்ல, அவன் பெரிய ஆஃபீஸரில், அவனை நம்ம கொண்டு வந்து. ஆண்டவருக்கு அது அநீதி. என்ன சொன்னார்? நீதி அநீதின்னு என்ன பண்ணாத சொல்லுங்க, நினைக்காத. ஒளியையும் இருளையும் என்ன பண்ணாத. நீங்கள் சொல்லுங்கள், லைட்டு போட்ட உடனே இருள் போகுமா? லைட்டு போட்டுட்டு இருளே போ என்று சொல்ல வேண்டுமா? நம்மால் நீதியை விரும்பினாலே இருள் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். நான் ஒன்று சொல்லவா? நாம் எப்படி எளியவர்களாக இருந்து உயர்த்தப்பட்டோமோ, தேவ பிள்ளை எளியவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இயேசு இருக்கிறார். அவனுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. தேவன் அவனை முத்திரித்திருக்கிறார். ஆமாம். இவங்க நீதியை விரும்புறதுக்கு பதிலாக கல்யாணத்தில் வேற பார்க்குறாங்க. அது உங்கள் பிள்ளைக்கு இருக்கிற ரட்சிப்பையும் போட்டு தாக்கிடும். இந்த ரட்சிப்பு எப்படி தந்தார்? அவன் கலராக இருக்கிறான், அவன் கலராய்த்தான் இருப்பான். அவன் அழகாய் இருக்கிறான், சாத்தான் மிகவும் அழகானவன். அவன் அழகாய் பாடுகிறான், சாத்தானை போல யாரும் பாட முடியாதுல்ல? சொல்லுங்க. அவன் இப்படி ரெக்கையை அசைச்சாலே அவனிடத்தில் பணம் பொருள் இருக்கிறது. வெறுத்து தள்ளுங்கள். எப்போ நம்ம போய் இவன் பணக்காரன்னு பார்த்தோமோ அன்னைக்கே இயேசுநாதர் சொல்லுவார், என் ரத்தத்தை கொடுத்து உனக்கு என்ன கொடுத்தேன்? அதனால தான் அவனுக்கு அபிஷேகமே இருக்காது. அவன் பேசுகிறதெல்லாம் சுயநீதி. நான் செய்தது ரைட்டு, நான் சாகுற வரை இப்படியே பேசிகிட்டு இருந்தான். அவன் சவுல் தானே. என்னை மன்னியும் நாதா, நான் பாவம் செய்தேன் நாதா. இது நீதி தானே? ஆண்டவர் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான், அதை நீதியாக எண்ணார். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார், அதை நீதியாக எண்ணார். பினகாஸ் எழுந்து கர்த்தருக்காக நியாயம் செய்தான், அதை கர்த்தர் நீதியாக. ஊரே விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பினகாசுக்கு ஊரே தப்பு பண்ணுது, நீனு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போப்பா, அதானே அவன் செஞ்சுருக்கணும். ஆனால் அவன் என்ன விரும்பினா? அதனால ஆண்டவர் சொன்னார், தலைமுறையாக உனக்கு தான் அபிஷேகம். உன் குடும்பத்துலேருந்து அபிஷேகத்தை எடுக்கவே மாட்டேன். உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருங்களா? நீதினா என்ன? நீதினா என்ன? ரொம்ப கவனிக்கணும். நம்ம நீதியாக காரியங்களை செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் நீங்கள் திருமண பந்தத்துக்குள்ளே போகும்போது அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் கூட மனநோவக்கூடாது. இந்த குடும்பத்தில் ஒரு திருமண பந்தம் பண்ணும்போது ஒரு ஆள் கூட, எல்லாத்த விட ஆண்டவர் மனநோவப்படும். முதல்ல ஃபஸ்ட்டு ஆண்டவர், ரெண்டாவது குடும்பங்கள். இது இல்லாமல், சமாதானம் இல்லாமல் எதையாவது செஞ்சோம்னா நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அபிஷேகம் பெருகணும்னா என்ன விரும்பணும்? இயேசுநாதர் ஒரு அநீதி செஞ்சார்னு வேதபாரகர் சொல்லட்டும், இயேசுநாதர் ஒரு அநீதி செஞ்சார்னு பரிசேயர் சொல்லட்டும். ஆண்டவர் சிலுவைக்கு முந்தின நாள் கேட்குறாரு, என்கிட்ட ஏதாவது பாவம் இருந்தா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் நீதியை விரும்பணும். ஆண்டவரே என்ன விரும்பணும்? சொல்லுங்க, கேளுங்க, என்ன விரும்பணும்? நானும் அந்த காலத்தில் கேட்டிருக்கேன். ஆவிக்குரிய குடும்பங்கள் கூட அந்த பார்த்தியா, அந்த அவன் அநியாயம் பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட கவனமாக இருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் பகையை மட்டும் விதைச்சிடக்கூடாது. எதை விதைக்கக்கூடாது? பகையை மட்டும் விதைக்கவே கூடாது. நீங்கள் நீதி சொல்லிக் கொடுங்க. மாறா பெரியவங்களை மதிடா, நிறைத்தவங்களுக்கு முன்னாடி மதிடா, கடவுளுக்கு முன்னாடி கவனமாயிரு, உன் பிரச்சனையில் ஆண்டவரை விசுவாசி, ஆண்டவருக்காக வைராக்கியமான இல்லை. இதெல்லாம் பேர் என்னது? நீதி. நீ தேசத்தில் இருக்க தலைவர்களை மதிக்கணும். ஆமாம், ஒரு கலெக்டர் வந்து அவருக்கான மரியாதை செலுத்தணும். இதெல்லாம் நீதி, இதெல்லாம் நீதி.
இந்த நீதியை செய்யணும். ஒரு யெகோவா சாட்சிக்காரன்னு ஒரு குரூப் இருந்தாங்க. நம்ம கொடியேற்றும் போது வணக்கம் செலுத்த மாட்டாங்களா, அது பொல்லாத கூட்டம். ஆண்டவருக்கு பயந்து தேசத்தின் சட்டங்களை மதிக்கணும். இப்போ தான் வந்துட்டான் பெரிய நீதிமான்கள். இவன் பொல்லாதவங்க, இவங்களுக்கு பேர் மிஞ்சின நீதிமான்கள். இவன் இயேசுவே என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான். தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்தது தேவ நீதி. அது என்னது? அது கடவுளுடைய திட்டம். அதை நம்ம ஏற்றுக்கிறணும். அவர் மகன் வழியாக தான் நம்ம எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு. அதில் இப்போ நீதியை செய்யணும்னு சொல்லும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு புரியுமா சொல்ல, நாளையிலேருந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு 9 மணிக்கு வந்துடணும், அப்படியே முகம் மாறும். ஏன்னா இவனுக்கு எதில் விருப்பம் இல்லை. நீ பெரிய பள்ளிக்கூடம் நடத்துகிற, நீ ஒருத்தன் தான் நடத்துகிற, 9 மணிக்கு வர சொல்கிற. இவன் அசுத்த ஆவி பிடிச்சவன். பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு எல்லாரும் ஷூ அணிஞ்சிட்டு வரணும். உடனே ஒரு குரூப் சொல்லுவான், ஆமாம் ஷூ அணிஞ்சிட்டு வரணுமான்னு. கடைசியில் 10 வருஷம் கழிச்சு இவன் இன்டர்வியூக்கு போவான், ஷூ இல்லாமல் போடான்னு தூக்கி போடுவான். ஏன்னா எதை விரும்பணும் சரிதா? தாவீது ஒரு அநியாயம் பண்ணலைங்க. நல்ல வேலை நாபாலை தொடலை. நல்ல வேலை, நம்ம கை வைத்து சொல்லுங்கள், நல்ல வேலை நாபாலை தொடலை. நல்ல வேலை, ஆமாம் நாபாலை தொடலை. எங்கள் வீட்டுக்கார அம்மா கூட முறுக்கை ஏற்றுனா நான் தொடலை அப்படின்னு சொல்லணும். ஒரு அள்ளியில் சொல்லுங்களேன். என்ன அம்மாக்களை ரைட்டு தானே? நீங்கள் முறுக்கு ஏற்றிடக்கூடாது. இந்த எசபேல் இருக்காளே, ஆகாப்பை கொலை பண்ணிடுவா. எசபேல் தூண்டி விடுற எசபேல் ஆகாப்பை போட்டு தள்ளிடுவா. சும்மா போயிட்டு அந்த தோட்டத்தை நான் முடித்து தருகிறேன், கர்த்தருக்கு உபவாசம் செய்கிறேன், இப்படியே சொல்லி முடிச்சிட்டால. ஆமாம், அவன் நீதியை விரும்பி இருந்தால் அந்த சந்ததி நல்லா இருந்திருக்கும். அதனால தான் என்ன விரும்பணும், அம்மாமார்களுக்கு சொல்கிறேன், என்ன விரும்பணும், நீதியை விரும்பணும். எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்க, எங்கள் சொந்தக்காரங்க, அதனால சொல்லக்கூடாது. அப்படியே அவரை வெறுப்பேற்றி ஊரில் இருக்கிறவனோடையெல்லாம் பகையை உண்டாக்கி கடைசியில் ஆசீர்வாதமாகவே இல்லை. ஆனாலும் கை உயர்த்தி சொல்லுங்கள், அந்த 4 பேர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்லா சொல்லுங்கள், அந்த 4 எங்களுக்கு 4 மச்சாங்க. அந்த 4 கல்ல கையை மேலே உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவரே அவங்க 4 பேரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்தமாக ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த இடத்துல அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க சுகித்து இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஏன்னா இன்னைக்கு அங்கே நாங்கள் விட்டுட்டு வந்த அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணி எங்கள் மூத்த மச்சான் இன்னைக்கு குடியிருக்காரு. நல்லா இருக்கட்டும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கட்டும், சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தீங்க சொல்லுங்கள், சத்தமாக நல்லா இருக்கட்டும். சொல்ல மாட்டீங்க நீங்கள். நான் சொல்கிறேன், அவர் நல்லா இருக்கட்டும். ஏன்னா நாங்கள்லாம் காணியாட்சிக்கு தூரமாக என்னங்க கொண்டு வந்தோம், என்ன விரும்பணும். இங்கே கொஞ்சம் பேர் உபவாசம் இருந்தால் அவன் சாக மாட்டானா, நம்ம இடத்த எடுத்துட்டான், நம்ம காசை எடுத்துட்டான், அவனை ஆண்டவர் தூக்க மாட்டாரான். ஆண்டவர் அவங்க வாழ்ந்துருக்கட்டும். சொல்லுங்கள், என்ன இருக்கட்டும், ஆமாம் வாழ்ந்துருக்கு. 4 பேர் ரட்சிக்கப்பட்டா, ஆமாம் எங்கள் அப்பா பண்ண ஜெபத்துக்கு ஒரு மகிமையை கர்த்தர் செய்வார். அவங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு நான் நம்புவோம். எவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லை. ஆனால் நம்ம வேறு பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தனால்தான் அவன் நம்மளை தொட்டுட்டான், அவனை முடிக்கணும், அவன் தொட்டுட்டான், அவனை கர்த்தர் தூக்கணும். நம்ம ஆண்டவரை தூக்குற ஆளாகவே வச்சுட்டோம். நம்ம எப்படி அவனை ஆண்டவரை இத்தனாம் தேதி முடிங்க ஆண்டவரை, அவனை ஏன்னா இன்னும் நம்ம அளவு எதுலேருந்து வெளியே வரல, பழைய ஏற்பாட்டிலேருந்தே வரல, இன்னும் எங்கே தான் இருக்கான். உங்கள் சத்துருக்களை, உங்கள் சபிக்கிறவர்களை, உங்கள் பாய்க்கிறவர்களுக்காகவும் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ தான் ஜோம் பண்ணி அவன் வீட்டில் மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் என்ன பெய்யும்? நம்ம ஆண்டவர் பூரண சர்க்குனார், அவர் நீதி உள்ளவராக இருக்கனால தான் சூரியன் எல்லார் மேலேயும் வருது. அதனால தான் இன்றைக்கி நம்ம சபையில் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, நான் இனிமேல் நீதியாக இருக்கும். உங்களை பகைச்ச ஒரு குடும்பத்தோட பிள்ளை அங்கே வந்திருப்பான், பிஸ்கட் இருந்துச்சுன்னா விஷத்தை வச்சு கொடுத்துடக்கூடாது. நல்ல பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றா தம்பி, அவனுக்கு ஒரு ஹார்லிக்ஸா குடினா தம்பி. அந்த அன்பை மட்டும்தான். பொல்லாங்கு ஒரு நாளும் செய்ய வேண்டாம். தமிழ் புலவர் ஔவையார் பாடினது, அதெல்லாம் நம்மால் மறந்துடுவான் என்ன. ஆனால் அந்த ரஜினிகாந்த் பாடின பாட்டை மட்டும் வச்சுருப்பான். எல்லா சினிமா பாட்டிலையும் பகை தான் இன்றைக்கி சொல்கிறான். அவனை அடி, இவனை தூள் பரப்பு, இவனை முடின்னு, அதெல்லாம் தான் இன்றைக்கி வச்சுருக்கான். நல்லா கவனிக்கணும். பொல்லாங்கு ஒரு நாளும் செய்ய வேண்டாம். பொல்லாங்கு ஒரு நாளும். இதை தான் ஆண்டவர் சொன்னார். என்ன விரும்பணுமா, என்ன விரும்ப